எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்கள் எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய பல ஐடியாக்கள், எண்ணத்தினால் வரக்கூடிய பல ஐடியாக்களை, புதிய புதிய யோஜனைகளை ஒரு பேப்பரில் எழுத வேண்டும் அல்லது மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அல்லது ஒருவரை சந்திக்க வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சந்திப்பு மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வரதராஜனை மீட் பண்ணணும், கோவிந்தராஜனை மீட் பண்ணணும், பீட்டரை பார்க்கணும். இதையெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ அதை எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் அவரோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன யோஜனை பண்ணீங்களோ, எதுக்காக இந்த முயற்சி பண்ணீங்களோ அது வெற்றி அடையும். இதுதான் பாயிண்ட். வெற்றி அடையும். இது நீங்கள் எழுதாமல் போனாலோ ரெக்கார்ட் பண்ணாமல் போனாலோ மறக்கும். மறந்தால் ஒரு சோம்பேறித்தனம் விடுவோம். சோம்பேறித்தனம் அப்படியே போயிடும். அது விட்டு போயிடும். இப்போது இது ஒரு போர்ஷன். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினீங்கன்னா அதுக்குன்னு நேர காலங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். எதையுமே குறிப்பிட்ட காலத்தில் செய்யாவிடில் தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று. இந்த எல்லாமே உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம குறை கூறுபவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குறை கூறுபவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்ன மழைப்பா, வருஷா பெரிய தாங்க முடியாத மழையாக இருக்கேன் அப்படின்பா. என்ன புழுக்கம்பா, எந்த வெயிலப்பா, இந்த அடி அடிக்குது, விலைவாசியப்பா இஷ்டத்துக்கு ஏறிக்கிடுகிறது. இது அப்படி தான் அப்படின்னு நீங்களே நீங்களே ஒரு முடிவெடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அதை கஷ்டப்படுத்தாது, உங்கள் மனசை கெடுக்காது, உங்களை நிலைகுலைய வைக்காது. எல்லாம் கடந்து போகும். இதுதான் போகத்தான் போகுது, போகக்கூடியது தான். மழையே ஏன் இப்படியும் அடிக்கிறாய் என்று எல்லாரும் போராட்டம் பண்ண முடியுமா என்ன? நிச்சயமாக முடியாது. போராட்டம் பண்ண மழை பாட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுபோல் தான். அதாவது எல்லாமே கடந்து போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது குறைகளை நிறைய ஆகிடும். இதுதான் உண்மை. அது இயற்கை தன்னுடைய வேலையை குறைவின்றி செய்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் மனதில் ஒன்று ஏற்றிங்க, நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் என் வேலையை நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் ஒரு 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 முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நெஞ்சை நிறுத்தி நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு சந்தித்து பாருங்கள். எந்த பிரச்சனையுமே அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாதபடி உறுதியோடு நின்றால் எதாக இருந்தாலும் கரைந்து போகும். இதான் உண்மை. நடந்து கொண்டு தான் இருக்குது. எந்த சவால் இருந்தாலும் நான் சந்திப்போம் போட அப்படின்னு உறுதியோடு நின்று பாருங்கள். தெய்வத்தால் ஆகாத முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் முடியாத கூட உங்கள் முயற்சி அதுக்கான கூலி தராமல் போகாது. குறை சொல்வது தன்னம்பிக்கை இல்லாதவன் கடைசி புகலிடம் அப்படின்னு படிச்சிருக்கேன் நான். உண்மைதான். குறை சொல்வது தன்னம்பிக்கை இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய கடைசி புகலிடம். மறந்துடாதீங்க. சிந்திக்காதவன் செயலற்று போவான். தன்னை நம்பாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. இங்கு தான் பிறந்தோம், இங்கே தான் தெரிந்து கொண்டோம், நாம் எதுவும் எடுத்து வரவில்லை. ஏழ்மை உங்களை உயர்த்துகிறது. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. ஒரு ஏழ்மையாக இருந்தவன் தான் பெரிய பெரிய பணக்காரனாக மாறிடும். அங்கே தான் அறிவே வளருது. பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலை அப்படின்னாங்க, நீங்கள் ஒரு களிமண் மாதிரி. அது ஆடாது, அசையாது.
அதற்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. வெற்றி பெற்ற பலர் பல தோல்விகளை கண்டவர்கள் தான். மலையை குடைந்தார்கள், அது ரோடு போட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் டைனமைட், அதாவது பாம் கண்டுபிடிச்சார். இந்த டைனமைட்டு வெடி வைக்கிறது, மலையை குடைஞ்சி வெடி வைக்கிறது. அது பிற்காலத்தில் நிறையா பாம்லாம் பண்ணி பல பேரை சாகடிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு, அது வேறு விஷயம். அவர் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக பண்ணார். பெரிய பெரிய மலையெல்லாம் குடைஞ்சார், வெடி வச்சாங்க. வெடி வச்சு தகர்த்து ஆல்ஃப்ரட் நோபல் கண்டுபிடிச்சது தான் அந்த வெடி, டைனமைட். அதுதான் நோபல் பரிசு. அதுக்கான காப்புரிமை பேட்டன் அவர் வாங்கினார். பணம் கொட்டிச்சு, கோடியாக கொட்டிச்சு அவர்கிட்ட. பணத்துக்கு குறைவே கிடையாது. பார்த்தார், தன்னலம் இல்லாத மனிதன். ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க? பாவி இவன் வந்ததுக்கப்புறம் தான் வெடியெலாம் வச்சு மக்களே சாகுறாங்க, இவன் கண்டே பிடிச்சிருக்க வேணாம் அப்படி திட்டினவங்களெல்லாம் பாராட்ட வச்சார். எப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணக்கூடியவங்கள, அதாவது இன்னோவேஷன், அவங்களுக்கு வருடம் ஒரு பணம் தரத்துக்கு நோபல் பரிசு அப்படி தன்னோட பணத்தை அத்தனையும் மூலதனமாக போட்டார். அதுலேருந்து வர்றதான் உங்களுக்கு இன்றைக்கி நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க. அது ஆல்ஃப்ரட் நோபல் கொண்டு வந்தது தான். எப்படி முடிஞ்சது? அவரால் முடியும்னு நினச்சார், அதுதான் முடிஞ்சது. நம்புங்க, உங்களை முதல்ல நம்புங்க. உங்களையே நீங்கள் நம்பலைன்னா வேறு யார் நம்ப போகிறாங்க? முதல்ல உங்களை நம்புங்க. உங்களுக்கு முடியும்னு நினச்சி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். உழைப்பை கொடுங்க, வெற்றி வரும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி வரும். உன்னால் முடியாத எதுவுமே இல்லை தம்பி. உன்னால் முடியும். நிச்சயமாக முடியும். எதை செய்ய வேண்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த வெற்றி உங்களுக்கு வராமல் சேராது. அதனால தான் தெய்வத்தாலாக முயற்சித்தன் மெய்வரத்த கூலிதல்னு சொன்னது. முயற்சி நிச்சயமாக வெற்றியை தரும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையோடு இருங்க, உழைப்பை கொடுங்க, வெற்றி வரும். கடைசியாக நிறைவு பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். எங்கு அன்பு இல்லையோ அங்கு மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பில்லை. எங்கு அன்பு இல்லையோ அங்கு மகிழ்ச்சி இருக்காது. இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கே அன்பு இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போமா?